ஹாய் வீவர்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி காவேரி தேடி வந்து விஜயும் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரிக்கு வந்து ஏதோ வந்து மனசில் வந்து ரொம்ப தப்பாக தெரியுது. ஏன் வந்து நம்ம மனசு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் ராகவ் தான் கண்டிப்பாக கடத்தியிருப்பான், வேறு யாருமே கடத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ராகவ் தான் கண்டிப்பாக கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு அவங்க சித்தப்பாட்ட. அவங்க சித்தப்பாவும் கண்டிப்பாக வந்து ராகவ் கார் மாதிரி தான் வந்து பாப்பாவோட ஸ்கூலையும் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, அதனால ராகவோட காராக தான் இருக்கும், கண்டிப்பாக அவனை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து இங்கே போகுதுன்னு எனக்கு இப்போ மெசேஜ் வந்திருக்கு, நீ அந்த சைடு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் போகிறாரு. அங்கே பார்த்தா குட்டி காவேரி பார்க்கவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லலாம். குட்டி காவேரி எப்பயுமே சிரிப்பு முகத்தோட பார்த்துட்டு இப்போ குட்டி காவேரியை பார்த்தீங்கன்னா வந்து என் அப்பாட்ட போகிறேன், எங்கள் அப்பாட்ட போகிறேன், என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இது எல்லாமே காவேரினால தான் அப்படின்னு சொல்லலாம். காவேரி பேசாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் வந்து குட்டி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் இது வரக்கூடிய எபிசோடில் தான் வந்து குட்டி காவேரி ஒரு வார்த்தை சொல்ல போகிறாங்க. அப்பா என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதப்பா, நான் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு வந்து குட்டி காவேரி சொல்கிறத கேட்டு வந்து காவேரிக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்க போது. இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.